Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டன் மார்டினோட வல்ஹல்லா சூப்பர் காரை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஆஸ்டன் மார்டின் ரீசெண்டா அவங்களோட வல்ஹல்லா சூப்பர் காரை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த வல்ஹல்லா கார் பாத்தீங்கன்னா ஆஸ்டன் மார்டினோட ஃபர்ஸ்ட் பிளக்-இன் ஹைபிரிட் சூப்பர் கார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பிளக்-இன் ஹைபிரிட் சூப்பர் கார் வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ள என்டர் ஆக போகுதுன்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கான்செப்ட் ஃபார்ம்ல இருந்த ஒரு கார் மாடலை அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கான்செப்ட் ஃபார்ம்ல இருந்த அந்த காரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்வீல் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். கைஸ், ஆஸ்டன் மார்டின் அவங்களோட வல்ஹல்லா பிளக்-இன் ஹைபிரிட் சூப்பர் காரோட ப்ரொடக்ஷனை பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த வல்ஹல்லா கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டீடைலா பார்த்தலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு AMG சோர்ஸ்டு 4 லிட்டர் ட்வின் டர்போ V8 இன்ஜின் கூட பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாட் பிளேன் கிராங்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 எலக்ட்ரிக் மோட்டார்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 820 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது டைரக்டா பாத்தீங்கன்னா இதோட பவர் இது ப்ரொடியூஸ் பண்ற பவர் பாத்தீங்க அப்படின்னா ரியர் வீலுக்கு வந்து சென்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதாவது ரியல் வீலுக்கு மட்டும் பவரை சென்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய ஹைபிரிட் செட்டப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைபிரிட் செட்டப் மட்டுமே உங்களுக்கு 247 HP பவர் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் வந்து உங்களுக்கு 3 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல 2 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்சல்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் ஆக்சல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 247 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த வல்ஹல்லா கார் மாடல்ல நீங்க EV மோட்ல சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேர்ட் எலக்ட்ரிக் மோட்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய 8 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறதா ஆஸ்டன் மார்டின் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த காரோட கம்பைன்ட் பவர் அவுட்புட்டை நம்ம பார்த்தலாம். இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 1068 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 1099 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வல்ஹல்லா கார் மாடலோட கர்வ் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 1655 kg கொடுத்திருக்காங்க. இந்த வல்ஹல்லா சூப்பர் கார் 0 to 100 km/h உங்களுக்கு 2.5 செகண்ட்ஸ்ல வந்து ரீச் ஆயிடும்னு சொல்லலாம். மேசிவா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த காரோட டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 349 km/h சொல்லியிருக்காங்க. இந்த வல்ஹல்லா கார் மாடல்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 410 மில்லிமீட்டர்ல 6 பிஸ்டன் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே ரியர்ல பாத்தீங்கன்னா 390 மில்லிமீட்டர்ல 4 பிஸ்டன் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு F1 ஸ்டைல் புஷ் ராட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கூட இன்போர்ட் ஸ்ப்ரிங்ஸ் அப்புறம் பில்ஸ்டீன் DTX அடாப்டிவ் டேம்பர்ஸும் உங்களுக்கு ஆஸ்டன் மார்டின் இந்த வல்ஹல்லால கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம உள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் ஸ்கிரீன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம வெர்டிகல் சென்ட்ரல் ஏர்கான் வென்ஸும் உங்களுக்கு இந்த வல்ஹல்லால ஆஸ்டன் மார்டின் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம கார்பன் ஃபைபர் சீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை டோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த காரோட யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 999 யூனிட்ஸ் மட்டும்தான் வேர்ல்டு வைடாவே அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. கைஸ், ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வல்ஹல்லா கார் மாடல்ல 3 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரிக் மோட்டார் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்சல்ல கொடுத்துறாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 8 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இந்த வல்ஹல்லா கார் மாடல்ல உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ் பாத்தீங்கன்னா 4 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்போர்ட் மோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த ஸ்போர்ட் மோட் இல்லாம ஸ்போர்ட் பிளஸ் மோடு, பியூர் EV மோட், அப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா ரேஸ் மோட், டோட்டலா உங்களுக்கு 4 டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் ரேஞ்சில மட்டுமே உங்களுக்கு 14 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஆஸ்டன் மார்டின் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுவே எலக்ட்ரிக் மோட்ல உங்களுக்கு டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 km/h கொடுக்கும்னு ஆஸ்டன் மார்டின் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வல்ஹல்லால 240 km/h நீங்க போகும்போது டவுன் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா 600 kg வந்து டவுன் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கார்பன் மோனோகாக் சேசிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பிரம்போவோட கார்பன் செராமிக் பிரேக்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. குவாட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. கைஸ், உங்களுக்கு இந்த வல்ஹல்லா கார் மாடல்ல கார்பன் ஃபைபர் பாடி வந்து ஆஸ்டன் மார்டின் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பெயிண்டட் கார்பன் ஃபைபர் பாடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா எக்ஸ்போஸ்ட் கார்பன் ஃபைபர் பாடி உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 இன்ச்ல அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே ரியர்ல பாத்தீங்கன்னா 21 இன்ச்ல அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு மிச்சிலின் பைலட் ஸ்போர்ட் S5 டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வல்ஹல்லால பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்டன் மார்டின் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் ஏரோ வித் DRS ஃபீச்சரும் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வல்ஹல்லா கார் மாடலோட சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல
ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா புஷ் ராட் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. ரியர்ல பாத்தீங்கன்னா 5 லிங்க் சஸ்பென்ஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கைஸ் அது மட்டும் இல்லாம இந்த வல்ஹல்லால கொடுத்திருக்க ஏரோடைனமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வல்கையரை இன்ஸ்பயர் பண்ணி தான் கொடுத்திருக்கிறதா ஆஸ்டன் மார்டின் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 600 kg டவுன் ஃபோர்ஸ் வந்து மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு இந்த வல்ஹல்லால உங்களுக்கு ஃபோர்ஜ்டு கார்பன் ஃபைபர் அசன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒன் பீஸ் கார்பன் ஃபைபர் சீட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் கொடுத்திருக்காங்க. கைஸ் இந்த வல்ஹல்லா சூப்பர் கார்ல உங்களுக்கு மெக்னீசியம் வீல்ஸ் அப்புறம் செராமிக்ஸ் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஓகேப்பா, டெலிவரிஸ் எப்போன்னு சொல்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்டன் மார்டினோட வல்ஹல்லா சூப்பர் காரோட டெலிவரிஸ் பாத்தீங்கன்னா 2025ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அக்யூரேட்டா எப்போன்னு உங்களுக்கு சொல்லல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் பை ஃப்ரம் பவன். பை.